பெரிய பாட்டு. இப்ப நம்முடைய வழக்கத்துல திருவிழால பெரிய திருவிழா அப்படின்னு சொன்னா தேர் திருவிழா. சில கோவில்கள்ல 11 நாள் உற்சவம், சில கோவில்கள்ல 16 நாள் உற்சவம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த கோவிலுடைய வசதிக்கு ஏற்ப. அதுல பெருந்திருவிழா என்று சொன்னால் அது தேர் திருவிழாவா வரும். அந்த தேர் பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அந்த கலசம்னு ஒன்று இருக்கும். அது ஒண்ணுதான் இருக்கும் தேர்ல, பார்த்துருக்கீங்களா? ஒரு கலசம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கூட ஒரு அகலம் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே அகலமாயிக்கிட்டே வந்து ஃபுல்லா ஒரு அகலம் வந்து நிற்கும், அதுக்கப்புறம் அப்படியே குறுகிக்கிட்டே வரும், குறுகிக்கிட்டே வந்து முடியும், அதுக்கப்புறம் 4 சக்கரம். புரியுதா? இதுதான் தேரினுடைய அமைப்பு. இத எழுத்துல கொண்டு வர ஞானசம்பந்தர். இதுக்கு பேர் சித்திர கவி. தமிழ்ல 4 விதமான கவிதைகள். ஒன்று ஆசு கவி, சொன்ன மாத்திரத்திலே பாடுறதுக்கு என்ன பேரு? ஆசு கவின்னு பேர். விரிவாக பாடுவதற்கு வித்தார கவி, இனிமையா இசையோட பாடுற கவிதைக்கு மதுர கவின்னு பேர். ஓவியம் போல அமைகின்ற கவிதைகள் வந்து, அதாவது இப்ப நம்ம படக்காட்சி மாதிரி மனக்காட்சியில இந்த பாட்டை படிக்கும் பொழுது நம்ம தேர் நினைவுக்கு வர மாதிரி பாடுறதுக்கு பேர் சித்திர கவின்னு சொல்றாங்க. தமிழ்ல 4 விதமான கவிதைகள்ல ஒரு கவிதை சித்திர கவி. இதை முதல்ல பாடினவர் திருஞானசம்பந்தர் தமிழ். அதுக்கு முன்னாடி சித்திர கவிகள் நம்மள்ட்ட கிடையாது. பதிகம் இருந்திருக்கு, பாடல்கள் இருந்திருக்கு. நான் சித்திர கவின்னு முதல்ல பாடினவர் யாரு? திருஞானசம்பந்தர். இதுக்கப்புறம் திருமங்கையாளர் பாடியிருக்கார், அருணகிரிநாதர் பாடியிருக்கார், அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கார், இன்னும் நிறைய பேர் பாடியிருக்காங்கன்னா தொடங்கி வச்சது யாரு? திருஞானசம்பந்தர். இதற்கு தமிழ்ல திரு எழு கூற்றிருக்கை. எழுனா 7ங்கிற நம்பர், கூற்றிருக்கை அப்படின்னா அது வந்து கூத்தாடுதான். 7ங்கிற நம்பர் கூத்தாடுது. தேர் அப்படியே ஆடாம அசையாம வந்து அப்படி பொம்மை மாதிரி எப்படி இருக்கும். அந்த தேரினுடைய அழகே என்னது? அசைறதும் அந்த தொம்பைன்னு சொல்லுவாங்க. தேர்ல வந்து 8 பக்கம் 4 அப்புறம் அந்த கோண திசை, அதாவது தொம்பைன்னு சொல்றது தொங்கிட்டு இருக்கும். அது இப்படி அசைஞ்சு இப்படி முழுகி அப்படி சிக்கி அப்புறம் ரிலீஸ் ஆகி வரும் பாருங்க, அது ஒரு அழகு. அந்த தேர் குலுங்கி வருவது ஒரு அழகு இல்லையா? ஒரு ட்ரெயின் மாதிரி பஸ் மாதிரி தேர் வரக்கூடாது. தேர் வந்து எப்படி இருக்கணும்? குலுங்கி ஆடி அசைஞ்சு வரும், அது ஒரு அழகு. அந்த மாதிரி இந்த 7ங்கிற நம்பர் அப்படி குலுங்குதான். மேல 7 கீழே 7, ஈரேழு 14 உலகங்கள் இதுக்குள்ள இருக்கு. எதுக்குள்ள இருக்குன்னா நடுவுல பெருமான் இருக்கார். பெருமானுக்கு மேல 7 உலகங்கள், பெருமானுக்கு கீழே 7 உலகங்கள். இது ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்துறவன் யாரா இருக்கிறான்? பெருமானாக இருக்கிறான்னு தான் தேருடைய கான்செப்ட். 7 அடுக்கு மேல 7 அடுக்கு கீழே. இதுல இந்த பாட்டு எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1ல ஆரம்பிக்கும், அடுத்தது 1 2 1, கொஞ்சம் நீளம் வருதா? அடுத்தது 1 2 3 2 1. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 7 வரும் சென்ட்ரா. 1 2 3 4 5 இப்படி வரும். இப்ப நான் சொல்றபடி அப்படியே வச்சுட்டேன். 1 1 2 1, அடுத்தது 1 2 3 2 1, இப்படி வந்து அப்புறம் குறைஞ்சு 1ல முடியும். அடுத்தது 1 2 3 4 3 2 1. அகலமாயிட்டே வருதா? 1 2 3 4 5 4 3 2 1. அடுத்தது 1 2 3 4 5 6 5 4 3 2 1. அடுத்தது இதான் லாஸ்ட். 1 2 3 4 5 6 7 6 5 3 4 1. 4 3 1. நம்பர் சொல்றதுக்கே தெரியல. ஆதிமணி சொல்லிட்டு அவர் பாட்டு பாடியிருக்காரு. அதுதான் ஒரு தெய்வ குழந்தை. புரியுதா? ஏன் அவருக்கு பால் கொடுத்தாரு நம்ம கொடுக்கலன்னா தெரியல. நமக்கு எது கொடுத்தாலும் வராது, அது வேற விஷயம். அப்ப பாருங்க இப்படி வந்துருச்சா? இப்ப அடுத்தது இதுல முடிஞ்சிருக்கு 7 ஆரம்பிச்சு 1ல முடியும். இப்ப அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கும். 7 ஆரம்பிச்சு என்ன பண்ணும்? அப்படியே 1ன்னு முடியும். அதுக்கப்புறம் சக்கரம் 4 எப்படி இருக்கும்? சமமா இருக்குமா? அந்த கடைசி 4 வரிய பாருங்க, அதான் சக்கரம். இப்ப பாட்டுல பாருங்க, ஓரு வாயிலைன்னு ஆரம்பிக்கிறாரா 1. இப்ப அது 1ன்னு எடுத்துக்கணும். இது மீனிங்கோட இருக்கு, நம்பர் மட்டும் இல்ல. அடுத்து பாருங்க, ஈரு இயல்பு 2 இயல்பு, விண் முதல் பூதலம். அந்த ஈர இயல்புங்கிறது என்னது? விண் முதல் பூதலம். ஒன்றிய இருசுடர் 1 2 1 வருது பாருங்க. ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆகி 3 வந்துருச்சா? அடுத்து பாருங்க, 3 வந்ததுக்கு அப்புறம் 2 1 வரணும். இருவரோடு ஒருவனாகி நின்றார். முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, அடுத்தது 1ல இருந்து எது வரணும்? 4 வரணும். ஓரால் நிழல் 1, ஒன் கடல் 2, சிவபெருமானுக்கு 2 திருவடி. முப்பொழுது காலை மதியம் இரவு முப்பொழுது ஏற்றி 4 ஒளி நீர்.
4 வந்துருச்சா? அடுத்து என்ன வரணும்? 3 2 1 வருதான் பாருங்க. காட்டினை நாட்டம் 3ஆக, சிவபெருமானுக்கு 3 கண்ணா, நாட்டம் 3ஆக கோட்டினை இரு நதி அரவமுடு ஒரு மதி சூடினை. மேல கங்கைன்னு ஒரு நதியா, அம்பாள்னு ஒரு நதியா, 2 நதி ஒரு மதி, இரு நதி அரவமுடு ஒரு மதி சூடினை. புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, இப்ப 4 வந்துருச்சு, இப்ப 5 வருதா பாருங்க. ஒரு தாள் ஈரையில் மூவிலை சூலம் 4 காலை உடைய மான பிடிச்சிருக்காங்க. 4 மான்மரி 5 அலை அரவம். 5 வந்துருச்சு. இப்ப 4 3 2 1 வருதா பாருங்க. ஏந்தினை காய்ந்த 4 வாய் மும்மதத்து இருகோட்டு ஒரு கரி. எப்படி சொல்றாரு பாருங்க. 4னா தொங்குதல்னு அர்த்தம். ஒரு பொருள் 4னா என்னது? தொங்குதல்னு அர்த்தம். 4 வாய்னா தொங்கிய வாய் யாருக்கு இருக்கு? யானைக்கு. யானைக்கு வாய் தொங்கும் இல்லையா? இன்னொன்னு 4ன்னு ஒரு பொருளும். அப்ப 4 வாய் மும்மதம் இருக்கு, இரு கோடு 2 தந்தம் ஒரு யானை. எப்படி பாருங்க பாட்டு. இருகோட்டு ஒரு கரி ஈடடித்து உரித்தது. அதை நீ உரிச்சு போத்திக்கிட்ட. அடுத்து பாருங்க, இப்ப 5 முடிஞ்சிருச்சா? அப்ப 4 3 2 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, ஒரு தன்னு இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு 3 வந்துச்சா? 4 அஞ்ச, 4 நிலமும் 5 5. 5ன்றது ஒரு பொருள், 5ன்றது பயப்படுறது, இன்னொன்னு 5ங்கிற நம்பர். 5 கொன்று தலத்துற அவுணரை அறுத்தனை. அறுத்ததுங்கிறது கட் பண்றது, இன்னொன்னு அருணா 6 அறுத்தனை. இப்ப எத்தனை வரணும்? 6 வந்துச்சா? 5 4 3 2 1 வருதா பாருங்க. ஐம்புலன் 4ஆம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர். 5 4 3 2 1 வந்துருச்சு. அடுத்து பாருங்க, ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோர் 1. இருபிறப்பு ஒருந்து முப்பொழுது குறை முடித்து 4மறை ஓதி 5வகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெடுத்து ஓதி வரன் முறை பயின்று 7 அப்படின்றது 7 வாந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை. முடிஞ்சிச்சு. 7 முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது 7 வந்ததுக்கு அப்புறம் 6ல இருந்து குறைஞ்சிட்டே வருது பாருங்க. 60 முரலும் வேணுபுரம் விரும்பினை இகழி அமைந்துனர் புகழி அமர்ந்தனை. அமைந்துங்கிறது 5. பொங்கு நாற்கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணி மூவுலகம் புதையமேல் மிதந்த தோணிபுரத்து உறைந்தனை தொலையா இருநதி வாய்ந்த பூந்தர ஏந்தனை வரபுரம் என்றுணர் சிறபுரத்து உறைந்தனை ஒருமலை எடுத்த இருதிரள் அரக்கன் விரல் எடுத்தருளனை புறவம் புரிந்தனை முன்னீர் துயின்றோன் 4 அடியா 3 4 பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயுறும் அமனரும் அறுவகை தேரரும். ஐயுறும் அமனரும் அறுவகை தேரும் மூழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சன் 7 இசையோன் 7. கொச்சையை மெச்சினை 6 பதமும் 5 கல்வியும் மறைமுதல் 4ம் 3 காலமும் தோன்ற நின்றனை இருமையும் ஒருமையும் ஒருமையும் பெருமையும் மறுவிழா மறையோர். கீழே வந்துருச்சா? இப்ப 4 சக்கரம். கடுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கடுமல முதுபதி கவுனியன் அறியும் அணைய தன்மையின் ஆதலின் நின்னையும் நினைய வல்லவர் இல்லை நீர் சமமான மனுஷனாக. இப்ப புரிதாதிய தெய்வ குழந்தை 3 வயசுல இந்த குழந்தை பாடின பாட்டு எங்க பாடினாரு? சீர்காழியில. இதுல இன்னொன்னு சொல்லட்டா, ரதபந்தம் 1, பொருள் 1, 7ங்கிற நம்பர் வருது 1. அது மட்டும் இல்ல, அவர் ஊரோட 12 பேர் இதுல வரும். பிரம்மபுரத்துக்கு மட்டும் ஒரு ஹாஃப் கொடுத்துட்டாரு. பிரம்மபுரம் பேணினைன்னு ஒரு ஹாஃப் ஃபுல்லா பிரம்மபுரத்துக்குங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஹாஃப் 11 பேர் வந்திருக்கும் பாருங்க. வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், வரபுரம், சிறபுரம், பூந்தராய், புகலி, அதுக்கப்புறம் முன்னீர் புறவம், சண்பை நகர், அடுத்தது காழி, சீர்காழிங்கிறது கடைசி, கொச்சை வயம் எல்லாம் முடிச்சு கடைசியா முடிகிற கழுமலம் அப்படிங்கிறது கடைசி பேர். பிரம்மபுரத்தில் ஆரம்பிச்சு கடுமலம்ன்ற 12 பேரையும் கொண்டு. அப்ப இது என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு இந்த பாட்டை பாடி கொடுத்தாரு. எதுக்குன்னா, இந்த ஒரு பாட்டை நீங்க பாடினீங்கன்னா இதுவரையும் நான் பாடிய பாடல்கள், இதுக்கப்புறம் நான் பாட போற பாடல்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு பாடலே போதும் அப்படின்னு ஞானசம்பந்தர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். இதுவரை பாடிய பாடல்கள், இதுக்கப்புறம் பாட போற பாடல்களும் நீங்க இப்ப வரப்போற புது புத்தகத்துல பார்க்க போறீங்க. எப்படி அப்படின்னா, இதுதான் சொல்ல வரேன். இதுக்காக தான் இந்த பாட்டு நம்ம நடத்த போறோம். வருகின்ற 26ஆம் தேதி இந்த புத்தகம் நம்ம வெளியிட போறோம். நம்ம திருவாரூர்ல செய்த
மிகப்பெரிய இசைப்பெருமையினுடைய ஒரு ஞாபகார்த்தமா திருவாரூர் கோபுரம், திருவாரூர் ஆழித்தேர், கமலாலயம், தியாகேசர் பெருமான், கமலாம்பாள், இது எல்லாம் இந்த அட்டையை அலங்கரிக்கிறது. சரியா? இந்த புத்தகத்துல இதுல இருக்கிறது இதுதான் இருக்க போதா அப்படின்னா, இதுல இருக்கிறதும் இருக்கும், இல்லாததும் இருக்கும், புதுமையானதும் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் இப்ப இந்த பாட்டு, இப்ப நான் நடத்தின பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டு வந்து ஓரொரு வாயினை படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்களுக்கு ஆசிரியர் கிடையாது, யாரும் கிடையாது. அப்ப இந்த ஓரொரு வாயினை எடுத்துக்கிட்டு இந்த புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்துக்கு மேல ஒரு QR போடுவோம். இதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஓரொரு வாயினை நான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுவரையும் QR கோட வந்து நம்ம பணம் டிரான்சாக்ஷனுக்கும், லொகேஷன் மேப்புக்கும், மற்றதுக்கும் பயன்படுத்துறோம். முதல் முறையாக நாம உலகத்திலே முதல் முறையாக திருமுறைக்கு QR கோட். இந்த QR கோட் நேர யூடியூப் போகும், தேடவே வேண்டாம். ஒன்னே நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க பாருங்க, ஜஸ்ட் இந்த QR கோட எப்பொழுதும் போல நீங்க